ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாத்ரூம் க்ளீனிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காகவே கொஞ்சம் நிறையாவே அழுக்கு சேர விட்டாச்சு. ரெண்டாவது கிட்ஸு வந்து நிறைய க்ரையான்ஸு, பெயிண்ட் இதெல்லாம் வந்து வாஷ் மிஷினில் வந்து ஊற்றிடுறாங்க. அதனாலவே நிறைய அழுக்காயிட்டே தான் இருக்குது. அது இல்லாமல் நிறைய நேரம் தண்ணியில் டப்பில் தான் விளாட்றாங்க. இப்போல்லாம் வெயில் காலம் வந்ததுலேருந்தே நானும் பெருசாக வந்து கண்டுக்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹீரோ 2ன்றதை வந்து டைல்ஸுக்கும், அப்புறம் எக்ஸ்போர்ட் க்ளீன் வந்து செராமிக்ஸ்க்கும், அப்புறம் வந்து ஊகி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் ஷவர்ஸ் இதுக்கெலாம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த 3 ப்ராடக்ட் தான் நான் பாத்ரூம் கட்டினதுலேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த ஹீரோ 2 வந்து டைல்ஸில் இருக்க அழுக்கு ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது எந்த பெய்ட் ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. லைட்டாக நீங்கள் தொட்டு ஸ்க்ரப் பண்ணாவே போதும். நீங்கள் வெல் மெயின்டனாக எப்போயுமே இதவே யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப அழுக்கு நீங்கள் தேய்க்க கூட அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் பைப் ஷவர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஊகி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிங்கனாவே போதும். அப்படியே பளபளன்னு இப்போ தான் மாட்டின டேப் மாதிரி வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்மளுக்கு ரொம்பவே வேலையை வைக்காது. மந்த்லி ட்வைஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக எங்கெங்கே அழுக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து தெரிஞ்சிடும். இந்த சோப் டவர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து அந்த ட்ரேயில் வந்து எல்லா தண்ணியும் வந்து தங்கிடும். அது இல்லாமல் ஷவர் ஏரியாவில் இருக்கனால சோப்பெலாம் கொலன்னு ஆகாமல் இந்த மாதிரி நல்லா கவர்டாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு மின்னுது. அந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. திரும்பி பார்த்தோன்னே பெருமூச்சு விடுற அளவுக்கு தான் இருந்துச்சு. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் கூட ஈஸியாக சிம்பிளாக இப்போலாம் பண்ணிடுறாங்க. வீடை கூட லோன் போட்டுலாம் கட்டிடலாம். பட் வீட்டை கட்டிப்பார், மெயின்டைன் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அதுதான் பெரிய டாஸ்க்காக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பாத்ரூமை ட்ரையாக வந்து மெயின்டைன் பண்ணாவே நமக்கு நிறைய அழுக்கை வந்து தவிர்க்கலாம்.